ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. நான் தான் லோகு. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆஃப்டர் எஃபெக்ட்ட யூஸ் பண்ணி பிக் ஐ எஃபெக்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ, பிக் ஐ எஃபெக்ட் வந்து இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டிஸ்ப்ளே ஆகுற வீடியோவ. ஸோ, அந்த பொண்ணோட ஐஸ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ, அந்த ஐஸ வந்து இந்த மாரி எப்படி நம்ம அனிமேட் பண்ணலாம் பார்க்குறோம். இந்த மாரி அனிமேஷன் பார்த்தீங்கன்னா, எமினமோட ராப் சாங்ல பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மாரி லுக். அண்ட் அலிட்டா அந்த மூவில பார்த்தா கூட அனிமேஷன் மூவிலயும் இந்த மாரி இருக்கும். இப்ப ஃபில்டர்ஸ் கூட ரீல்ஸ்ல நெறைய இந்த மாரி ஃபில்டர்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட வீடியோ வந்து எப்படி சூப்பரா இந்த மாரி அனிமேட் பண்ணலாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஓகே நண்பா, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்றுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த ஃபுட்டேஜ் எடுத்து காம்போசிஷன்ல போட்டுருங்க. ஓகே. இத குவார்ட்டர்ல வச்சிருங்க. ஸோ நெறைய பேர் கேட்டிருந்தாங்க சில பேரு. ஸோ ஃபுல்லுல வைக்கலாம். குவார்ட்டர்ல வச்சா நல்லா ஸ்மூத்தா ரன் ஆகும். ஃபுல்ல வச்சா கொஞ்சம் ஹேங் ஆகும். இப்ப ஃபர்ஸ்ட் வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டிஃபரெண்ட். இவன் நார்மலா இருக்குல்ல அந்த ஐஸ். இதுதான் நார்மல் ஐ, நார்மல் ஃபுட்டேஜ். இதுக்கப்புறம் ப்ளே ஆகுற பார்த்தீங்கன்னா பிக் ஐஸ். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ப்ளே ஆக போகுது. ஸோ ஓகே, நம்ம அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம இமேஜை வந்து இப்போ வீடியோ ஃபுட்டேஜ் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, கேமரா ட்ராக்கிங் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, விண்டோஸ் போங்க. விண்டோஸில் போனால் ட்ராக்கிங் இருக்கும். ட்ராக்கிங் கிளிக் பண்ணோன்னா இங்கே எனேபிள் ஆகிடும். அண்ட் ட்ராக்கிங்கில் போயிட்டு மோஷன் ட்ராக்கிங் மோஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஒரு மோஷன் பார்த்து ஒன்று ஓப்பன் ஆகும். ட்ராக்கர் பாயிண்ட் அதை எடுத்து நம்ம கரெக்டாக எங்கே ஐ இருக்கோ அங்கே வச்சுருவோம். உங்களுக்கு எந்த மாதிரி பாத்தில் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாகிடும். ஸோ இந்த மாதிரி வீடியோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது என்னென்னா ஸ்டெபிலைஸ் மோஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ஓகே, மார்க் பண்ணக்கப்புறம் ஸோ இந்த மார்க் பாயிண்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, இங்கே ப்ளே பட்டன் மாதிரி ஒன்று கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணுறோம். இது ஸ்லோவாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு ப்ளேபேக்கு. மேலே வந்து என்ன பண்ணுறீங்க, வியூஸ் போய்ட்டு ரெசல்யூஷன் போங்க. ரெசல்யூஷனில் போயிட்டு குவார்ட்டரில் வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் ஸ்பீடாகவே கொஞ்சம் ரெண்டர் ஆகும். ஸோ மார்க்கிங் ட்ராக் ஆகும், அனலைஸ் ஆகும். ஸோ ட்ராக் பாயிண்ட் நவுந்தனா ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்டெபிலைஸ் வீடியோவில் ட்ராக் பாயிண்ட் நவுந்தனா நம்ம மேனுவலாக தான் நம்ம கையில் நவுத்துற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் நல்லா தான் ஸ்மூத்தாக ரன் ஆகுது. பார்ப்போம். லைட்டாக மூட்டாங்க. பாஸ் பண்ணி ப்ளே பண்ணி நம்ம ட்ராக்கிங் பாயிண்ட் வந்து அந்த ஃபுட்டேஜுக்கு அது மாதிரி வச்சுக்கிறோம். ஓகே. ஏன்னா பர்ஃபெக்டாக வராது, அதுக்கு தான். ஆனால் இதுக்குன்னே ஒரு வீடியோ நம்ம ரெடி பண்ணலாம், பர்ஃபெக்டாக பண்ணலாம். இது ஆன்லைனில் ஃபுட்டேஜ் எடுத்தது. ஸோ கேமரா ஷேக் ஆகாமல் டேரெக்டாக பார்த்து கண்ணெல்லாம் அசைச்சோன்னா நம்மளுக்கு ஈஸியாக பண்ணலாம். ஸோ இன்டர்நெட்லேருந்து நான் ஃபுட்டேஜ் எடுத்ததுனால கொஞ்சம் ட்ராக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராக் ஆகி நம்ம மூவ்மெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, நம்ம இப்போ ட்ராக்கிங் பாயிண்ட் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஒரு 5 செகண்ட் தான் வச்சுருக்கேன். என் கிளிக் பண்ணுவோம். என் கிளிக் பண்ணோன்னா அது வந்து கட் ஆகிடும் அந்த லேயரோட. இந்த பாருக்கு ஒர்க் ஏரியாவில் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரிம் காம்போசிஷன் டு ஒர்க் ஏரியா ட்ரிம் பண்ணுறோம். ஓகே, எனக்கு 5 செகண்ட் வீடியோ போதும், அதெல்லாம் நான் ட்ரிம் பண்ணிட்டேன். இப்போ வந்து எல்லாத்தையும் ட்ராக் பண்ணியாச்சா? ட்ராக் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே லேயருக்கு போங்க. லேயர் போயிட்டு நியூ லேயர்ஸ்
அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல் ஆப்ஜெக்ட் இருக்கும் பாருங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே நல் வந்து ஓப்பன் ஆகிடும். நல் ஓப்பன் பண்ண அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே அப்படியே ட்ராக்கருக்கு வாங்க. ட்ராக்கரில் பார்த்தா எடிட் டார்கெட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா நல் 1 காட்டும். இதை நல் 1 அதில் வந்து ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா அப்ளை கேட்கும். அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்தோன்னே டைமென்ஷன் கேட்கும். XYயா இல்லை Y ஒன்லியா பார்த்தா XYனா உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸ்கேலிங் பொசிஷன் தான். XY பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ நம்ம XY வந்து ஓகே கொடுத்தோன்னே நல்ல ஆப்ஜெக்ட் வந்து அதில் கிரியேட் ஆகிடும். நல்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சுனாலே ரெட் கலரில் உங்களுக்கு காட்டும் காம்போசிஷனில். ஓகே, இது வந்து குவார்ட்டரில் வச்சுருவோம். ஃபிட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இன்னுமா தான் நம்ம எஃபெக்ட்டுக்கு போக போகிறோம். எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்டு போய்டுவோம். அதில் போயிட்டு BULGE பல்ஜ்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ப்ரீசென்ட் இந்த எஃபெக்ட் எடுத்து வீடியோ மேலே போட்டுருங்க. போட்ட உடனே உங்களுக்கு அந்த எஃபெக்ட் ஒரு ரவுண்டாக சர்க்கிள் ஒன்று வரும். அந்த சர்க்கிள் எடுத்து என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக அந்த ஐஸ் கிட்ட வச்சுருங்க. வச்சுட்டு ரேடியஸை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரேடியஸ் எல்லாம் நான் அந்த ஐஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேடியஸ்லாம் வைக்கிறேன். ஓகே, ஓகே, ஓரளவுக்கு பெருசாக வச்சாச்சு. ஹைட்டு எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து ஓகே ஒரு நல்லா இருக்கு. வச்சுட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நல்ல ப்ரெஸ் கிளிக் பண்ணிவிட்டு நல்ல ஏற P கொடுத்தீங்கன்னா பொசிஷன் ஓப்பன் ஆகும். அது பொசிஷன் பார்த்தீங்கன்னா நல்லோட பொசிஷன் தான். நம்ம ட்ராக் பண்ணோம்ல, அது நல்லா வந்து கிரியேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா பேபிகள் FPS இல்லை அதில் போய்டுவோம். வீடியோ ஃபுட்டேஜில் போயிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க. எஃபெக்ட்ஸில் போனோன்னா புல்ஜ் நம்ம இது பண்ணோம்ல புல்ஜின்னு, ஸோ அந்த ஃபில்டர் காட்டும். அது உள்ளே போயிட்டு புல்ஜி சென்டர்னு ஒன்று காட்டும் பாருங்கள். அதில் போயிட்டு ஆல்ட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே லெஃப்ட்டுக்கு கொடுங்க. அந்த டைம் வாட்ச் மேலே எங்கே சென்டர் இருக்கோ அதில் கொடுத்துருங்க. புல்ஜி சென்டர்னு இருக்குது. ஓகே, கொடுத்தாச்சு. கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா இங்கே ப்ரோக்ராமிங் மாதிரிலாம் காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா நல் சிம்பிள் தான். டார்கெட் ரெஃபரன்ஸ் இன்சர்ட்டுங்க எல்லாம் கேட்கும் பாருங்கள். ஒரு அரவுண்ட் சர்க்கிள் மாதிரி ஒரு பாம்பு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, ரவுண்டாக சுழி மாதிரி. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி இழுத்துட்டு மேலே போங்க. எங்கே பொசிஷன் நம்ம நல்ல இருக்கிற பொசிஷன் இருக்குது பாருங்கள், அந்த எஃபெக்டில் அப்ளை பண்ணுறங்க. அப்ளை பண்ண அப்புறம் இதெல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, நம்ம இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஐஸ்க்கு இந்த ஐஸ்க்கும் பாருங்கள் பெருசாக இருக்குது. ஸோ நம்ம ட்ராக்கிங் எதுக்கும் பண்ணுறோம், நம்ம ஐஸ் வந்து ட்ராக் பண்ணுறோம். ஸோ ட்ராக் பண்ணால் தான் கரெக்டான பொசிஷன் ஐ எங்கே இருக்கோ அதுக்கு ஏற்ற பொசிஷனில் நம்ம என்ன ப்ளகின் எஃபெக்ட் போட்டோமோ அந்த எஃபெக்ட்டை காட்டும். டைரெக்டாக போடணும்னா அந்த எஃபெக்ட்டை காட்டாது. அதுக்காக தான் போட்டோம். ஸோ இப்போ என்னென்னலாம் பண்ணோமோ அதே ப்ரொசீஜர் தான் லெஃப்ட் ஐக்கும். ஸோ இதையும் காப்பி பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா ரொட்டேஷன்ஸ் இல்லை வீடியோஸில் மாறும், பொசிஷன்லாம் மாறக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணோமோ அதே ப்ரொசீஜர் இந்த ஐக்கு நீங்கள் தனியாகவும் பண்ணுங்கள், நல்லது. அப்படி பண்ணக்கப்புறம் தான் இந்த மாதிரி லுக் உங்களுக்கு வரும். 2 ஐஸும் நம்ம பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோவில். 2 ஐயுமே பாருங்கள் பிக்காக இருக்குது. ஸோ ரெண்டுமே ட்ராக் பண்ணி பண்ணது. இந்த ஐஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சு பண்ணது. ஒரு ஐஸ் மட்டும் பண்ணிருக்கேன் பிக் ஐயா. ஸோ ஓகே, நம்ம இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதே போல் சூப்பரான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன்.